கைலாய மலை, பனிபடர்ந்த சிகரங்கள் வானை தொட்டு நிற்க, எங்கும் ஒரு தெய்வீக அமைதி. அந்த கைலாயத்தின் அதிபதி பரமசிவன். அவரோடு என்றும் இணைந்திருப்பவள் அன்னை பார்வதி தேவி. உலக உயிர்களுக்கெல்லாம் அவரே அன்னையாக விளங்குகிறாள். ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி நீராட செல்வதற்கு தயாரானாள். ஆனால் அவருக்கு ஒரு சிறிய மனக்குறை இருந்தது. பரமசிவனோ ஒரு துறவி. அவருக்கு நேரம் காலம் கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் உள்ளே வந்து விடுவார். அது மட்டுமின்றி அவருடைய பூதகணங்களும் நந்தி தேவரும் எப்போதும் கைலாயத்தில் இருப்பார்கள். அவர்கள் அனைவருமே பரமசிவனின் பக்தர்கள். அவர் சொல்லே அவர்களுக்கு வேதம். அன்னை பார்வதி தேவிக்கோ தனக்கென தன் சொல்லை மட்டும் கேட்கும் ஒரு மெய்காப்பாளன் வேண்டும் என்று தோன்றியது. தனக்கு முழுமையாக கட்டுப்பட, தன் அனுமதியின்றி யாரையும் உள்ளே அனுமதிக்காத ஒரு சக்தி வேண்டும் என்று விரும்பினார். இந்த விருப்பமே முழுமுதற் கடவுளான விநாயகர் அவதரிக்க காரணமாக அமைந்தது. அன்னை பார்வதி தேவி தன் திருமேனையில் பூசியிருந்த மஞ்சள், சந்தனம் மற்றும் நறுமணப் பொருட்களை கொண்டு ஒரு உருவத்தை உருவாக்கத் தொடங்கினார். தாயின் அன்பையும் சக்தியையும் ஒருங்கே குலைந்து அழகே வடிவான ஒரு சிறுவனின் உருவத்தை செய்தார். அந்த சிறுவனின் உருவம் அத்தகைய தத்ரூபமாக உயிர்ப்புடனும் இருந்தது. தன் தவ வலிமையாலும் சக்தியாலும் அந்த சிலைக்கு உயிர் கொடுத்தார் அன்னை பார்வதி. அந்த சிறுவன் கண் விழித்ததும் தன் எதிரே நின்ற அன்னையை பார்த்து, "அன்னையே வணக்கம், எனக்கு என்ன கட்டளை?" என்று கேட்டான். அவன் குரலை கேட்டு அன்னை மனம் மகிழ்ந்தார். "மகனே, நீ என் பிள்ளை. நான் நீராடி முடித்து திரும்பி வரும் வரை இந்த குளியல் அறையின் வாசலில் காவலனாக நில். என் அனுமதியின்றி யாராக இருந்தாலும் சரி, தேவர்களோ அசுரர்களோ ஏன் பரமசிவனே வந்தாலும் சரி, உள்ளே அனுமதிக்காதே. இதுவே என் கட்டளை" என்று கூறி அந்த சிறுவனும் அன்னையின் ஆணை அப்படியே செய்கிறேன் என்று உறுதியுடனும் கூறி கையில் ஒரு தண்டத்தை ஏந்திக் கொண்டு வாசலில் கம்பீரமாக காவல் காக்கத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து தியானத்தை முடித்துவிட்டு பரமசிவன் தன் இல்லம் திரும்பினார். குளியல் அறையின் வாசலுக்கு வந்தபோது அங்கே தன்னை வழிமறித்து நின்ற அழகிய சிறுவனை கண்டார். இதற்கு முன் பார்த்திராத அந்த சிறுவன் தன்னை உள்ளே செல்ல விடாமல் தடுத்ததை கண்ட சிவன் புருவம் உயர்த்தினார். "சிறுவனே, யார் நீ? என் வழியை மறித்து நிற்கிறாய். நான் உள்ளே செல்ல வேண்டும், விலகினில்" என்றார் சிவன். அதற்கு அந்த சிறுவன் சிறிதும் அஞ்சாமல், "ஐயனே, நீங்கள் யாராக இருந்தாலும் என் அன்னையின் அனுமதியின்றி உள்ளே செல்ல முடியாது. அவர் நீராடி கொண்டிருக்கிறார். அவர் வரும் வரை பொறுத்திருங்கள்" என்று பணிவாகவும் ஆனால் உறுதியாகவும் கூறினான். தன் வீட்டுக்குள் தன்னையே நுழைய விடாமல் தடுக்கும் இந்த சிறுவனை கண்டு சிவனுக்கு கோபம் தலைக்கேறியது. "நான் இந்த கைலாயத்தின் அதிபதி. இது என் இல்லம். என்னை தடுக்க உனக்கு என்ன துணிச்சல்?" என்று கர்ஜித்தார். ஆனால் அந்த சிறுவனோ, "நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எனக்கு என் அன்னையின் கட்டளையே முக்கியம். அதை மீற மாட்டேன்" மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கோபம் கொண்ட சிவன் தன் பூதகணங்களை அழைத்து அந்த சிறுவனை அப்புறப்படுத்தும்படி கட்டளையிட்டார். பூதகணங்கள் அனைவருமே ஒன்று கூடி சிறுவனை தாக்க வந்தனர். ஆனால் அன்னையின் சக்தியால் உருவான அந்த சிறுவன் தன் கையில் இருந்த தண்டத்தை சுழற்றி கணங்கள் அனைவரையும் அடித்து விரட்டினான். அவன் ஆற்றலை கண்ட பூதகணங்கள் சிதறி ஓடினர். இதனை கண்ட சிவன் மேலும் கோபமுற்று நந்தி தேவரையும் மற்ற தேவர்களையும் அனுப்பினார். அவர்களாலும் அந்த சிறுவனின் வீரத்திற்கு முன்னால் நிற்க முடியவில்லை. ஒற்றை ஆளாக நின்று ஒரு மாபெரும் படையை எதிர்த்து போராடினான் அந்த மாவீரன். இறுதியில் பொறுமையை இழந்த பரமசிவன் தானே அந்த சிறுவனுடன் போரிட முடிவெடுத்தார். தந்தைக்கும் தந்தை என்று அறியாத அந்த மகனுக்கு இடையே ஒரு மாபெரும் போர் மூண்டது. அந்த சிறுவனின் வீரமும் ஆற்றலும் சிவனையே வியக்க வைத்தது. ஆனால் முக்கண்ணனின் கோபத்திற்கு முன்னால் எந்த சக்தியும் நிற்க முடியாதல்லவா? தன் திருவிளையாடலின் ஒரு பகுதியாக சிவன் தன் கையில் இருந்த திருசூலத்தை எடுத்து அந்த சிறுவனின் தலையை கொய்தார். தலை துண்டிக்கப்பட்ட அந்த பிள்ளையின் உடல் வாசலில் வீரற்று சரிந்து கிடந்தது. சத்தம் கேட்டு வெளியே வந்த அன்னை பார்வதி தன் மகனின் தலை துண்டிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். அவர் இருதயம் நொறுங்கியது. தன் அன்பால் உருவாக்கிய பிள்ளையின் நிலையைக் கண்டு அவரின் துக்கம் மாபெரும் கோபமாக, ஆக்ரோஷமாக மாறியது. அவர் ஆதி சக்தியாக உருவெடுத்தார். "என் பிள்ளையை கொன்ற இந்த உலகத்தை நான் அழிப்பேன்" என்று அவர் கர்ஜித்த போது அகில உலகங்களும் நடுங்கின. தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் உறைந்தனர். பிரபஞ்சமே அழியும் நிலைக்கு வந்தது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த பிரம்மா, விஷ்ணு மற்றும் பிற தேவர்கள் அனைவரும் ஓடோடி வந்து அன்னையை சமாதானப்படுத்த முயன்றனர். "தாயே, சாந்தமாகுங்கள். உங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். உலகை அழித்து விடாதீர்கள்" என்று வேண்டினார்கள். பரமசிவனும் தன் தவறை உணர்ந்தார். அது ஒரு திருவிளையாடல் என்றாலும் அன்னையின் துயரம் அவரையும் பாதித்தது. அவர் பார்வதி தேவியிடம், "தேவி, வருந்தாரே, உன் மகனை நான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன்" என்று உறுதியளித்தார். அன்னையின் கோபம் தணியவில்லை. "என் மகன் முன்பிருந்தது போலவே எனக்கு வேண்டும்" என்றார். உடனே பரமசிவன் தன் கணங்களை அழைத்து, "நீங்கள் இங்கிருந்து வடதிசையை நோக்கி செல்லுங்கள். அங்கே வடக்கே தலை வைத்து படுத்திருக்கும் எந்த உயிரினத்தை நீங்கள் முதலில் காண்கிறீர்களோ அந்த தலையை கொண்டு வாருங்கள்" என்று கட்டளையிட்டார். சிவகணங்கள் வேகமாக புறப்பட்டு சென்றனர். அவர்கள் வடதிசையை நோக்கி சென்றபோது அங்கே ஒரு யானை வடதிசையில் தலையை வைத்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்ததை கண்டனர். சிவனின் கட்டளைப்படி அந்த யானையின் தலையை வெட்டி எடுத்துக் கொண்டு கைலாயம் திரும்பினர். பரமசிவன் அந்த யானையின் தலையை சிறுவனின் உடலோடு பொருத்தினார். பின் தன் தெய்வீக சக்தியால் அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். யானை முகத்தோடும் மனித உடலோடும் அந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து நின்றான். விநாயகர் என்ற திருநாமம். உயிர் பெற்று எழுந்த தன் மகனை புதிய தோற்றத்தில் கண்ட அன்னை பார்வதி ஆனந்த கண்ணீர் வடித்தார். தன் பிள்ளையை அன்போடு அணைத்துக் கொண்டார். அப்போது பரமசிவன் அந்த பிள்ளையிடம், "மகனே, நீ என் கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பாய். அதனால் இன்று முதல் நீ கணபதி என்றும் கணேசன் என்றும் அழைக்கப்படுவாய்.
அதாவது கணங்களுக்கு தலைவர். மேலும் இன்று முதல் உலகில் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும், எந்த ஒரு பூஜை செய்வதற்கு முன்பும் மக்கள் உன்னையே முதலில் வணங்குவார்கள். உன்னை வணங்காமல் தொடங்கும் எந்த ஒரு செயலும் தடையின்றி முழுமையடையாது. நீயே விக்னேஸ்வரன், அதாவது தடைகளை நீக்குபவர். உன்னை முதலில் பூஜை செய்த பின்னரே மற்ற தெய்வங்களுக்கான பூஜை நடைபெறும். நீயே முழு முதற் கடவுள் என்ற பெருமையை பெறுவார் என்று அருளினார்.